சில பேர் என்ட்ட கேட்குறாங்க, "ஏன் இந்த சாமி கும்புறோம், தெய்வ வழிபாடு ஏன் சமஸ்கிருத மொழியில இருக்கிறது? ஏன் தமிழ்ல சொன்னா புரியாதோ சாமிக்குன்னு?" கேட்குறாங்க. ஸோ அந்த மாரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இங்க எதுக்கு சம்ஸ்கிருதம் படிக்கிறாங்க? நம்மளோட வேதத்தின் அடிப்படை என்ன? சம்ஸ்கிருதம். அந்த மொழியில தான் அது அது வந்துச்சு. அதனால சம்ஸ்கிருத வழியாக தான் இந்த சனாதன தர்மாவே உருவானுச்சு. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஆகம முறைகள், அதாவது சைவீசம், சைவம், வைணவம், கௌமாரம், சௌரம் இந்த மாரி இருக்கு இல்லையா? கானபத்தியம் இந்த மாரி சக்தம்லாம் இருக்கு இல்லையா? ஸ்மர்த்தம் இந்த மாரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்ன? இது வந்து ஆகாமிய முறைகள் அதுக்கப்புறம் வந்தது. ஆனா அடிப்படை வந்து எல்லோரும் ஒற்றுக்கொள்ளும் விஷயம் என்னன்னா, சான்ஸ்கிரிட் தான். சம்ஸ்கிருதம் தான். ஸோ, அதனால தான் நம்மளோட இந்த மந்திரங்கள் எல்லாமே அந்த வழிபாடு முறைகள் எல்லாமே சான்ஸ்கிரிட்ல இருக்குது. இப்ப வந்து நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ் சங்க காலத்து இருக்கிற நூல்கள், மணிமேகலை, சிலப்பதிகாரம், திருக்குறள், அதுக்கப்புறம் லேட்டு கம்ப ராமாயணம், இதெல்லாம் வந்து ஹிந்தியில பேசினா நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது இல்லையா? அது தமிழோட அழகு, அதோட மொழி அதுக்கு வந்திருக்குது. ஸோ, இந்த மாரி மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்த, அந்த மாரி வழிபாடுல நீங்க சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் பண்ணவே கூடாது. அது அது விஷயம் அந்த மாரி இருக்கு. அந்த மாரி பண்றாங்க. அவ்வளோதான். இப்ப நான் உங்கள கேட்கிறேன். லெட்ஸ் சே ஒரு ஊம. அவங்களுக்கு என்னது மொழியே இல்லையே! அது எப்படி?